கர்த்தர் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. கேளுங்க, கர்த்தர் உங்களை மன்னிக்கிற தெய்வம், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். அவர் உங்கள் மீது இரக்கமாக இருப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்கள் மேல கருணையா இருப்பார், அவர் உங்களை தாய் போல தேற்றுவார், தகப்பனை போல சுமப்பார், ஒரு நண்பனை போல பேசுவார். ஆண்டவரே, என்னை விட்டு விலகாம இருங்க, என்னை கைவிடாம இருங்க ஆண்டவரே. ஒரு தகப்பனை போல எங்களை சுமக்கிறவரே, தாயை போல எங்களை தேற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம். உம் நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. மகிமையோடு கூட அவருக்குரிய கனங்கத்தை கர்த்தருக்கு செலுத்துங்க. மனிதனை அல்ல, இன்னும் நான் மனிதனை பிரியப்படுத்துகிறவனே என்றால் ஆண்டவர் எப்படி எனக்கு என்னில மகிமைப்படுவார்? மனிதனை பிரியப்படுத்துவனே அல்ல, நான் ஆண்டவரை கனப்படுத்த வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு நன்றி 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 ஏசப்பா. எங்களுக்கு மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. சொல்லுவோமா? அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். எல்லாம் சொல்லுவோமா? உங்க முகத்தையே நோக்கி. நீ சொன்ன வார்த்தைகளை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, மனம் இறங்குங்கப்பா, பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லா அப்பாவை பார்த்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். எல்லாம் பாரத்தோடு, உம்மையன்றி எங்களுக்கு யாருமே இல்லை. நான் நம்பின மனிதர்களை எனக்கு விரோதமாக எழுப்பினார்கள், நான் சார்ந்திருந்தவர்கள் எல்லாம் என்னை உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் உம்மை நம்பி இருக்கிறேன். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். அப்பாவை பார்த்து, நிந்தையும் அவமானம் சகித்துக் கொண்டு செட்ட நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்தி என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்தி என்ற நம்பிக்கையில், உங்க கரத்தையே நோக்கி. எல்லாம் ஒருமனப்படுவோமா? உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. கேட்கிற வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். யாரெல்லாம் இருதயத்திலிருந்து கேட்கிறோம் உண்மைதான், உண்மை செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உண்மைதான் நம்பி சொல்லுவோம், அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த துதி ஆராதனை நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கிறவர்களை கர்த்தர் நம்புகிறவர்களுக்கு அற்புதம், நம்புகிறவர்களுக்கு அற்புதம், நம்புகிறவர்களுக்கு அதிசயம். உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எல்லாம் ஒருமனப்பட்டு சொல்லுவோமா? உம்மைதான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனை நம்பி நீங்க ஏமாந்தது போதும். இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு அவங்களுடைய வாசப்படியில் நீங்க காத்திருந்த நாட்கள் போதும். ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தை சொல்ல நீங்க எத்தனைப்படுங்க. ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்களேன். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் இருதயத்தின் ஆழ்ந்து சொல்ல முடியும்? உம்மைதான் நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம். சொல்லி பழக்கப்படுங்களேன். உம்மைதான் நம்பி இருக்கிறப்பான்னு சொல்லுங்களேன். நீங்க சொல்லும் பொழுது ஒரு அற்புதம், ஒரு பெரிய ஆறுதல், சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உழைஞ்சி போய் கிடந்தேன், நான் ஒடுக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீ தொடச்சி விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. எல்லா அப்பாவை பார்த்து உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. எத்தனை பேர் உணர்ந்தவர்கள்? ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி சனம் இருந்தாலும், இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தோம், நீங்க என்ன விட்டு குறைக்கலையே. அட மனுஷ மறந்து நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிறைந்தவர்களாய் உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட
பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உலகத்தில் பணம் இருந்தால்தான் மதிப்பு என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம பணம் இல்லாத சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி கண்ணீரோடு நிற்கும் பொழுது, ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்த பொழுது அவர் நம்மை தேடி வந்ததுனால அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளம் கிடைத்தது. அவருடைய பிள்ளை என்கிற அடையாளம் கிடைத்ததுனால எனக்கு மரியாதை கிடைச்சது. நல்ல மரியாதை இந்த சமுதாயத்தில் கிடைச்சதுனால நல்ல ஐஸ்வர்யமும் செல்வ செழிப்பும் உண்டானது. இது எல்லாம் ஒரே ஒரு காரணம், அவர் எனக்கு கொடுத்த அடையாளம். ஆனால் இன்றைக்கி அடையாளத்தை மட்டும் இழந்துட்டுருக்குறோம். அடையாளத்தை மட்டும் இழந்துட்டு அவர் கொடுத்த செல்வம், அவர் கொடுத்த செழிப்பு, அவர் கொடுத்த மரியாதை, அவர் கொடுத்த மதிப்பு, இதை மட்டும் நம்ம உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம கொடுத்த அடையாளத்தை இழந்து போயிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எவ்வளோ பாசமாக ஆண்டவரை தேடுவ, நீ எவ்வளோ அன்பாக ஆண்டவர் மேலே இருப்ப, எவ்வளோ வைராக்கியமாக சபை மேலே இருப்ப, எப்பொழுதும் அப்படி ஆலயத்தின் பிரகாரத்தில் இருக்கிறதையே நீ தேடுவியே. ஆனால் இன்னைக்கு என்னால் கிடைச்ச அடையாளத்தின் நிமித்தமாக நீ ஆசீர்வாதமாக இருக்கிற. ஆனால் நான் கொடுத்த அடையாளத்தை மட்டும் இழந்து போயிட்டிய மகளே, நான் கொடுத்த அடையாளத்தை மட்டும் இழந்து போயிட்டிய மகனே. என்னால் உண்டான மரியாதை, என்னால் உண்டான செல்வங்கள், என்னால் உண்டான ஐஸ்வர்யம், பேர் புகழ் மதிப்பு என்னால் உனக்கு உண்டானது. ஆனால் நான் கொடுத்த அடையாளத்தை மட்டும் இழந்து நிற்கிறாயே. நீ ஆரம்ப நாட்களை எண்ணிப்பார். ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நான் உன்னை கண்டிக்கலை, நான் உன்னை அவமானப்படுத்தலை. ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குதுன்னா நீ என் மேலே செலுத்தின அன்பில் ஒரு குறை இருக்குது மகளே, மகனே. நீ மனுஷனை பார்க்கிறாயே, என்ன தானே பார்க்கணும். நியாயப்படி நீ என் மேலே தானே அன்பு செலுத்தணும். நியாயப்படி நான் தானே உனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தேன். என் பிள்ளைன்ற அடையாளத்தை கொடுத்ததுனால தான் அந்த உலகத்துக்கு நீ தெரிய வந்த. நீ செஞ்ச பாவத்தினால கூனி குறுகி உலகத்துக்கு என் முகத்தையே காட்டக்கூடாது ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்ன. ஆனால் உனக்கு வெளியேற பெற்ற வஸ்திரத்தை கொடுத்து உன் மேலே தோல் மீது கை போட்டு கௌரவமாக கொண்டு வந்து நிறுத்தினேன். ஆனால் இன்னைக்கு என்னை தனியாக விட்டுட்டு போறிய மகளே, என்னை தனியாக விட்டுட்டு போறிய மகனே. இன்னைக்கு உலகம் உனக்கு பெருசாக போச்சு. உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் உனக்கு முக்கியமாக போனார்களே. நான் உன்னை அடையாளப்படுத்தலாம் இதெல்லாம் நடந்திருக்குமா? நான் உன்னை அடையாளப்படுத்தலாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்குமா? உன்னை எல்லாம் அடையாளப்படுத்தினே, உன்னை எல்லா இடத்துலையும் உயர்த்தி வச்சனே, உன்னை எல்லா இடத்துலையும் உன் பேர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணனே. ஆனால் என் பேரை எல்லா இடத்துலையும் மறைச்சிட்டேம்மா மகனே. எல்லா இடத்துலையும் என் பேரை மட்டும் மறைச்சிட்டு இல்லை. உங்களால் தான் நான் வந்தேன்றதை எங்கேயுமே நீ சொல்ல மாட்டேல்ல. நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா வொர்ஷிப் பண்ணுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா நடத்துவேன். அப்போ நான் உனக்கு எதுவுமே செய்யலையா மகளே? நான் உனக்கு எதுவுமே செய்யலையா மகனே? உனக்கு நான் தானே அடையாளத்தை கொடுத்தேன். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஏக்கத்தோடு உங்களோட கேட்குறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மறந்திருந்த நாட்கள் போகுது. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாட என்னில் நீ உறவானே அப்பா. இல்லாம என் பொழுது விடியாதே. உறவாட என்னில் நீ உறவானே, இல்லாம என் பொழுது
உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவா எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தீங்கன்னா எங்க போப்பா, எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன அர்ப்பணிப்போடு கூட என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை தேற்றுகிறார், உன்னை பலப்படுத்துகிறார். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு என்ன கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. எல்லா நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களை மகிமைப்பட்டதுக்காக, எங்களை கனப்பட்டதுக்காக, எங்களை தேடி வந்து மீண்டுமாய் உம்முடைய அடையாளத்தின் முத்திரைகள் மீது போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த துதி ஆராதனையில உண்மையா என்னை நோக்கி பார்த்த என் மகனே மகளே, உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன். நீ ஒரு முத்திர மோதிரம், நீ ஒரு அடையாளம், இவருடைய அடையாளம் நீ என்னைக்குமே மாற போறதில்ல. நீங்க சொல்லுங்க, எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டது, ஆனால் அவர் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும்னு அவர் வந்திருக்கிறார். அவர் செஞ்ச நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாவமுக்கு ஸ்தோத்திரம், பாவ கனப்படுத்துகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, எல்லாம் சொல்வோம். போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், மகிமை உணர்ந்தவர்களாய் இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்ன சொல்லுவோம் உணர்ந்தவர்களாய், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாத ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே நிலையிலுமே, எந்த நாளிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. மனிதர் உங்களை கைவிடலாம், உங்களுடைய சரீரத்தின் பலவீனங்களை ஒடுக்கலாம், உங்களிடத்தில் இருக்கிற பணம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம் அழிந்து போகலாம், உலகம் உங்களை ஆகாதவன் என்று தள்ளலாம். ஆனாலும் இயேசு உங்களுடைய வாழ்வில் போதுமானவராய் இருந்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்து மீட்ட ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் உயிர் தெழுந்த ஜெயகிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டி சபையாக, மணவாட்டியாக காத்திருக்கிற என் ஆத்துமாவே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவோம். எல்லா கனமும் மகிமை துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.